தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் என்று சொல்வதை காட்டில் என்னுடைய கருத்து என்னவென்றால், ஒரு அமைச்சர் பதவி என்பது அம்மா அவர்கள் கொடுக்கிற போது இருந்த கௌரவம் தான் அது உண்மையான அமைச்சர் பதவியாக இருக்கும். ஏன்னா நாம் அவருக்கு தனி மெஜாரிட்டி இல்லை. அதனால அவங்க மெஜாரிட்டியை காப்பாற்றிக் கொள்வதற்காக பல விதமான ஆஃபர் கொடுக்குறாங்க. அதுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தனித்தன்மையும் நம்ம ஒவ்வொருட்டும் நான் 100 தடவை 1000 தடவை பேசியிருக்கேன். அம்மா ஆட்சி அப்படின்னு பேசியிருக்கிறேன், தலைவர் ஆட்சின்னு பேசியிருக்கிறேன். ஏன்னா அம்மா எனக்கு அமைச்சர் கொடுத்தாங்க. இப்ப இருக்கிற அண்ணன்மார்களுக்கும் அம்மா தான் அமைச்சர் கொடுத்தாங்க. அவங்க பேசும்போது அம்மா ஆட்சின்னு சொல்லுவாங்களான்றதுதான் இதுல ஒரு இல்ல, அதெல்லாம் கோரிக்கை வைக்கலாம். எல்லாருக்கும் கோரிக்கை வைக்கக்கூடியது இருக்குது. அது சட்ட ரீதியாக பொதுச் செயலாளர் அவர்கள் இதுக்கு என்ன நிலவரம் என்பதை பார்த்து தொண்டருடைய கருத்துக்கு மதிப்பளிக்கக்கூடியவர் தான் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள். ஆகவே அவர் தெளிவாக கட்சியை வழி நடத்துகிறார்கள். அதுல எந்த விதமான ஏங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 54 ஆண்டுகள்ல பார்க்காத வெற்றியும் இல்லை, பார்க்காத பின்னடைவும் இல்லை. ஒரு பின்னடைவு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா நம்ம அதுக்கு மீண்டும் வலிமைப்படுத்துவதற்காக நாம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முழுமையாக ஈடுபடுமே தவிர அதை விட்டு நாம் இப்ப ஒரு தாய் என்னை பெற்றெடுத்து வளர்க்கிறார்கள். அந்த தாய் நோய்வாய்ப்பட்டு விட்டால் இந்த தாய்க்கு நோய் வந்து விட்டது, ஆகவே நான் இவர்களுக்கு மகனே இல்லை, நான் இன்னொரு தாயை, வளர்ப்பு தாயை நான் பெற்ற தாய் என்று சொன்னால் எப்படி இந்த நாடு ஏற்றுக்கொள்ளுமோ? அது மாதிரிதான் பெற்ற தாய்க்கு நோய் வந்தாலும் சரி, அது தாய் தான். என்னை வளர்க்கிறேன் என்று சொல்லுகிற தாய் வளர்ப்பு தாயாகத்தான் இருக்க முடியுமே தவிர பெற்ற தாயாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சோதனை வந்ததை இன்றைக்கு புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நோய் தீர்க்கிற மருந்தாக இருந்து மீண்டும் அந்த தாயினுடைய ஆட்சியோடு நிச்சயமாக மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்குவார். எனக்கு தெரியல, அதெல்லாம் ஒன்றும் தெரியல. பதவிக்காக சென்ற அந்த மூத்த நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏற்பார்களா? தொண்டர்களுடைய நடைமுறையை நடந்தது கேட்டீங்க சொல்லி தொண்டர்கள் தெளிவாக இருக்கிறார்கள், நிர்வாகிகள் தெளிவாக இருக்கிறார்கள். இப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளராக எடப்பாடியார் அவர்களை ஏற்கனவே நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் தேர்ந்தெடுத்தோம். யாரும் வானத்திலிருந்து தேர்ந்தெடுக்கல. அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுத்து அவர் தலைமையின் கீழே வழிகாட்டுதல நாங்க செயல்பட்டு இருக்கிறோம். அதான் நான் சொல்றேன், போட்டியிட்ட கட்சி தலைவர்கள் 2 தலைவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஒன்று விஜய் பெரும்பான்மையா வெற்றி பெற்றிருக்காரு. 47 இடங்கள்ல இன்றைக்கு 1,05,00,000 வாக்குகளை பெற்று அதிக வாக்குகளை சேலத்துல பெற்று அவரோடு போட்டியிட்ட அந்த மாவட்டத்துல 7 பேர்களையும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்ப அந்த வெற்றியை தான் நம்ம பார்க்கணுமே தவிர வெற்றி வாய்ப்பு நழுவியதே நீங்க இது பண்ண முடியாது.